Good morning, students. So today we will see about equilibrium. Equilibrium அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, டைனமிக்காக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸும் இல்லாமல் இருந்தால் we call it as equilibrium. ஏன்னா there are two types of equilibrium சொல்லியிருக்கோம். 3 types: static, dynamic and neutral. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல்னு படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு பாடி வந்து மூவ் பண்ணுது அப்படின்னா அதில் ஈக்குலிபிரியம் இருக்குமா அப்படின்னா அதில் ஈக்குலிபிரியம் இருக்காது. ஏன்? அது ஒரே மாதிரி மூவ் பண்ணால் மட்டும்தான் we can tell that it is in equilibrium. ஒன்ஸ் ஒரு பாடி வந்து அதோட பொசிஷன்லேருந்து மாறுச்சு, இஃப் இட் இஸ் நாட் கம்மிங் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னாலே நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஈக்குலிபிரியத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இப்போது புக்கு வந்து டேபிளில் இருக்குது. இப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று வந்து என்ன, புக்கிலேருந்து ஒரு ஃபோர்ஸு டேபிளில் ஆக்ட் பண்ணுது. ரெண்டாவது ஒரு ஃபோர்ஸ் என்ன, டேபிள்லேருந்து ஒரு ஃபோர்ஸு புக்கில் ஆக்ட் பண்ணுது. மூணாவதாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, கிராவிட்டி. கிராவிட்டியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த புக்கு மேலே ஆக்ட் பண்ணும். அப்போ கிராவிட்டியோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கீழே நோக்கி இருக்கும். அது எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் கீழ் நோக்கி இழுக்கும். ஸோ we can call this force as gravitational force. அப்போ G on B இல்லை G on T, gravity on book இல்லை gravity on table. ரெண்டாவது ஃபோர்ஸ் என்னது, அந்த புக்கு வந்து டேபிள் மேலே ஆக்ட் பண்ணுறது, இல்லை டேபிள் வந்து அந்த புக்கு மேலே ஆக்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக இருந்து, ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கு வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம எந்த 2 ஃபோர்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிராவிட்டி ஆன் புக்கை ஒரு ஃபோர்ஸாகவும், டிபி அப்படின்னா டேபிள் ஆன் புக், டேபிள் வந்து அந்த புக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை ஒரு ஃபோர்ஸாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது 2 ஃபோர்ஸையும் பார்த்தோன்னா ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அதனால அந்த புக்கு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 ஆர் மோர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அது என்ன 2 ஆர் மோர் ஃபோர்ஸ்? ஒரே லைனில் 2 ஆர் மோர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புக்கோட வெயிட் எடுத்துக்கிறோம், அது ஒரு ஃபோர்ஸு. இப்போ புக்கோட வெயிட் வந்து ஒரு 2.5 LB அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். அப்போ இந்த 2 ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம முதல்ல பார்த்ததில்? GB அப்படின்னா கிராவிட்டி ஆன் புக், அது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கிறனால -2.5 நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து என்னது, TB டேபிள் ஆன் புக், அது எப்படி இருக்கும்? +2.5 LB. அப்போ புக்கோட வெயிட் வந்து 2.5 LBனா அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? GB வந்து -2.5 ஆகவும், TB வந்து +2.5 ஆகவும் இருக்குது. அதனால தான் அந்த புக்கு வந்து ஈக்குலிபிரியமாக டேபிளில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இங்கே நம்ம எதை எடுத்துக்கிறோம்? 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா புதுசாக இருக்கக்கூடிய டேர்ம் இங்கே என்னது? FT. எஃப்னா என்னது? ஃப்ளோரு, தரையை தான் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோர்னால் என்னது? ஃப்ளோர்லேருந்து அந்த டேபிளுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் FT அப்படின்னா ஃப்ளோர் ஆன் டேபிள். ஃப்ளோர் ஆன் டேபிள் அப்படின்னா 4 கால் இருக்குது, இந்த டேபிளுக்கு 4 கால் இருக்குது. அப்போ 4 பக்கமும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் FT அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ளோர் ஆன் டேபிள். 4 கால் இருக்கிறனால T1, T2, T3, T4. அப்போ FT1, FT2, FT3, FT4. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து டோட்டலாக என்ன சொல்கிறோம்? ஃப்ளோர் ஆன் டேபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, அதாவது இந்த ஃபோர்ஸுக்கு, இந்த ஃபோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? மேல் நோக்கி இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கீழ் நோக்கி இருக்கிற ஃபோர்ஸ் என்ன?
கீழ் நோக்கி இருக்கிறது கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி ஆன் டேபிள் ஜிடி அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸு கீழ் நோக்கி இருக்குது. அடுத்து புக் ஆன் டேபிள் பிடி எப்படி இருக்குது? புக் ஆன் டேபிளும் கீழ் நோக்கி இருக்குது. சரியா? அப்போ இந்த FT1, FT2, FT3, FT4 இது நாளையும் நம்ம கூட்டி ஃப்ளோர் ஆன் டேபிள்னு வச்சுக்கிறோம். அடுத்து டேபிள் ஆன் ஃப்ளோர். டேபிள் வந்து கீழே கிராவிட்டியை நோக்கி டிஎஃப். இங்கே நம்ம இந்த டிஎஃப்ஐ என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அது என்ன கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு சர்ஃபேஸு கிரவுண்டில் நிற்கிதோ இல்லை கிரவுண்டில் கான்டாக்ட் ஆகி டச் பண்ணி இருக்குதோ அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், எக்ஸர்ட் ஆகும். அந்த கிரவுண்டிலிருந்து தரையிலிருந்து ஒரு ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்ட் மேலே விழுகும். ஸோ தட் இஸ் கால்டு கிரவுண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால் மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியுது. ஓகேயா? இப்போ நான் என்ன சொன்னேன்? 2 or more forces அப்படின்னு சொன்னேன். 2 or more forces அப்படின்னா என்ன? இப்போ இந்த F1, F2, F3, F4 இந்த 4 இது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸு. ஜிடி அப்படிங்கிறது என்னது? அது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இது ரெண்டுமே வந்து என்னது? ஆப்போசிட்டாக இருக்குது. FT1 வந்து மேல் நோக்கி இருக்குது. இப்போ மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் என்னென்ன? FT1, FT2, FT3, FT4. அடுத்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? TB, அதாவது டேபிள் ஆன் புக். இது எல்லாமே வந்து மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? BT, புக் ஆன் டேபிள். GT, கிராவிட்டி ஆன் டேபிள். GB, கிராவிட்டி ஆன் புக். ஃபைனலாக TF. டிஎஃப்னா என்னது? ரியாக்ஷன் ஃபோர்ஸ், டேபிள் ஆன் ஃப்ளோர். அப்போ இது ரெண்டும் வந்து காம்பன்சேட் ஆயிடுது. எது ரெண்டும்? FT1, FT2, FT3, FT4 ப்ளஸ் அதோட ஆட் பண்ணக்கூடியது எது? TB. அதை ஆட் பண்ணிட்டோன்னா தட் வில் பி ஈக்குவல் டு இந்த BT, GB, GT அண்ட் TF. சரியா? இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை மட்டும் பாருங்கள். அப்போ அந்த டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேபிளும் இந்த புக்கும் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் 2 or more ஃபோர்ஸஸ் தான். லீனியர்னால் என்னது? வரிசையாக லீனியர் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா ஒரே லைனில் ஆக்ட் பண்ணுறது தான். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால அது ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுது. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ரைட் ஹேண்டில் ஒரு சூட்கேஸை தூக்கி வச்சுருக்காரு இல்லையா? அப்போ அந்த சூட்கேஸ் வந்து அவர் பிடிச்சிருக்காரு. இப்போ இந்த சூட்கேஸ் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னா அப்போ அதில் என்னென்ன முதல்ல ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு அந்த சூட்கேஸ் இருக்குன்னா சூட்கேஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே இருக்கும். கிராவிட்டிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அதை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்குமா? இன்னொரு ஃபோர்ஸ் என்ன? நம்ம கை விரல்கள். அந்த கை விரல்கள் என்ன பண்ணுது? அந்த ஃப்ளெக்ஸாஸ் வந்து அதை டைட்டாக பிடிச்சிக்கிறது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக மேலே இருக்கும். அப்போ எப்போ வந்து அவன் கீழே போடுவான் டம்முன்னு அந்த கையில் இருக்கக்கூடிய பொருள் எப்போ கீழே விழுகும்? அந்த ஃபிங்கர் ஃப்ளெக்ஸாஸ் வந்து வீக் ஆயிடுச்சு, இல்லை ஃபிங்கர் ஃப்ளெக்ஸாஸ் ரொம்ப நேரம் வந்து அதை பிடிச்சிக்க முடியல, கிராவிட்டியோட தாக்கம் அதிகமாக இருக்குது, புரியுதா? ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி மசில் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக grip போயிடும். அப்போ அவன் கையிலேருந்து அந்த பொருளை விட்டுருவான். அப்போ என்ன ஆகும்? அது மிதக்காது, அது அதே இடத்துல நிற்காது. என்ன ஆகும்? டக்குன்னு கீழே வந்து விழுந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே அந்த கிராவிட்டி கீழே பிடிச்சி இழுக்குது அந்த பெட்டியை. அதை மீறி அவன் வந்து அவனோட ஃபிங்கர் ஃப்ளெக்ஸாஸோட உதவியோட அந்த பெட்டியை பிடிச்சிக்கிறான். ஓகேயா? ஸோ இதை தான் நம்ம எப்படி சொல்வோம்? இந்த கிராவிட்டி ஆன் ஹேண்ட். இந்த கிராவிட்டி வந்து அவன் கையிலையும் ஆக்ட் பண்ணுது, நம்ம பெட்டியில் மட்டும் ஆக்ட் பண்ணல. இந்த கிராவிட்டி வந்து அவன் கையிலையும் ஆக்ட் பண்ணுது. இந்த கிராவிட்டி வந்து அவனோட சூட்கேஸ்லையும் ஆக்ட் பண்ணுது. சரியா? அப்போ ஒரிஜினல் ஃபோர்ஸ் வெக்டார்ஸ், ஒரிஜினல் வெக்டார்ஸ் எல்லாம் என்னது? ஃபோர்ஸில் எப்படியெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது ஒரிஜினலாக? கிராவிட்டி ஆன் எர்த்து, கிராவிட்டி ஆன் ஹேண்டு.
அடுத்து என்ன இது என்ன ஃபோர்ஸு? ப்ரீஃப் கேஸ் வந்து கையில் இருக்குது இல்லையா, அந்த பெட்டி, ப்ரீஃப் கேஸ் ஆன் ஹேண்டு. அடுத்து என்னது? ஃபோராம் ஆன் ஹேண்டு. அது என்ன ஃபோராம் ஆன் ஹேண்டு? ஹேண்டு கீழே இருக்குது, மேலே ஃபோராம் இருக்குது. ஃபோராமோட மசில்ஸோட உதவியோட தான் நீங்கள் ரிஸ்ட்டோட மூமெண்ட்டாக பண்ண முடியும். ரிஸ்ட்லேருந்து டேரெக்டாக என்ன வரல, மசில்ஸ் வரல. ஃபோராமோட காமன் ஃப்ளெக்ஸாஸ், காமன் எக்ஸ்டென்சாஸ், அதுலேருந்து தான் மசில்ஸ் வருது. அப்போ ஃபோராம் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அந்த ஹேண்டில் கொடுக்கும். ஒரு சம் சார்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட் பை த ஃபோராம் டு தி ஹேண்ட். அப்போ இதுக்கு என்ன ரியாக்ஷன் ஃபெக்டார்? இதை நேர வைக்கிறதுக்கு ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ ஒரிஜினல் ஃபோர்ஸ் வெக்டார் வந்து கிராவிட்டி இருக்குது இல்லையா, கிராவிட்டி வந்து எர்த்துலையும் ஹேண்ட்லேயும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்குண்டான ரியாக்ஷன் வெக்டார் என்ன? ஹேண்ட் ஆன் எர்த். ஹேண்ட் ஆன் எர்த் அப்படின்னா என்னது? ஹேண்ட் மசிலோட பவர். ஹேண்ட் ஆன் எர்த் அப்படின்னா ஹேண்ட் மசிலோட பவர். ரெண்டாவது பாயிண்ட்டு, ப்ரீஃப் கேஸ் ஆன் ஹேண்ட் அப்படின்னா என்ன? அதோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஹேண்ட் ஆன் ப்ரீஃப் கேஸ். மூணாவது என்ன? ஃபோராம் ஆன் ஹேண்ட். ஃபோராம் வந்து அந்த ஹேண்டில் என்ன எக்ஸர்ட் பண்ணுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஹேண்டு வந்து அந்த ஃபோராமுக்கு எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இது மூணுலையுமே அஃபெக்டட் ஆப்ஜெக்ட் எது? ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிராவிட்டி. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கிராவிட்டி, அதாவது எர்த்து. அஃபெக்டட் ஆப்ஜெக்ட் வந்து எர்த்து. ரெண்டாவது பாயிண்டில் ப்ரீஃப் கேஸ் ஆன் ஹேண்ட் இல்லை ஹேண்ட் ஆன் ப்ரீஃப் கேஸ்னால் இங்கே ஆப்ஜெக்ட் எது? ப்ரீஃப் கேஸ். மூணாவது ஃபோராம் ஆன் ஹேண்ட் இல்லை ஹேண்ட் ஆன் ஃபோராமில் எது? ஃபோராம். ஏன் நம்ம வந்து ரிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸை ஃப்ளக்ஸாஸை சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஃபோராமில் இருந்து தான் அந்த மசில்ஸ் ஆரிஜினேட் ஆகுது. நம்ம இங்கே ஹேண்டை கூட மேலே இழுத்துக்கல, அதாவது ஷோல்டர் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கல. நம்ம டேரெக்டாக எங்கே எடுத்துக்கிறோம்? ஃபோராமாக தான் எடுத்துக்கிறோம். இதுக்கு உண்டான பர்டிகுலர் மசிலை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த சூட்கேஸ் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இப்போ அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம லைன் ஆஃப் கிராவிட்டி. லைன் ஆஃப் கிராவிட்டியை வச்சு நம்ம ஏற்கனவே நேற்று பேசணும். இது என்ன அப்படின்னா அவனோட வெயிட், அந்த மனுஷனோட வெயிட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். மாஸ் தான் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அப்போ வெயிட் ஆஃப் அ பர்சன் ஆன் கிராவிட்டி. இப்போ எடை மிஷின் மேலே ஏறி நிற்கிறான், ஒரு வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கிறான் ஒருத்தன் இல்லையா. அப்போ அவனோட வெயிட்டை அந்த வெயிங் ஸ்கேல் வந்து மெஷர் பண்ணும். அது பாட்டுக்கு மெஷர் பண்ணட்டும். பட் அவன் வந்து ஒரு வெயிட்டை வந்து கிரவுண்டுக்கு கொடுக்குறான் இல்லையா, அதான் வெயிட் ஆன் த கிரவுண்ட், வெயிட் ஆன் த கிராவிட்டி. இது ஒன்று. இன்னொன்று என்ன? த கிராவிட்டி வில் எக்ஸர்ட் அ ஃபோர்ஸ் ஆன் த ஹியூமன் பாடி. அப்போ இங்கே நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிறது கிராவிட்டி ஆன் அ பர்சன், அதாவது ஜிபி. இந்த ஜிபி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். ஏன்னா கிராவிட்டி பிடிச்சி இழுக்குதுன்னா அது கீழ் நோக்கி இருக்கும். இதை வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரெக்கார்டிங் த கான்டாக்ட் ஆஃப் த பர்சன் ஆன் ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னா என்ன? இந்த வெய்யிங் ஸ்கேலில் ஏறி நிற்கிறான் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கீழே வரும். வெய்யிங் ஸ்கேலில் இருந்து கிராவிட்டியை டுவர்ட்ஸ் கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் வெக்டார் வரும். ஏன்? நீ உன் உடம்புல கிராவிட்டி ஆக்ட் பண்ணுது. அதுபோல் நீ ஒரு பொருள் மேலே நிற்கிற, வெய்யிங் மிஷின் மேலே நிற்கிற, அந்த வெய்யிங் மிஷின்லையுமே அந்த கிராவிட்டி வந்து ஆக்ட் பண்ணுது. இப்போ இந்த வெக்டார்ஸ் ஜிபியும் பிஎஸ்ஸும், இந்த ஜிபியும் பிஎஸ்ஸும் வந்து தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் as long as nothing else is touching the patient. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் அவன் வந்து வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்க முடியுது. வெயிட் மிஷின் மேலே ஏறி கீழே விழுந்துடாமல் அவன் ஏறி நிற்கிறான் அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியத்தினால தான் அவனால் நிற்க முடியுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன். ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மூவ் ஆகுது. ஸோ when a state of equilibrium exists, all forces applied to the object are balanced. ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே என்ன ஆகணும்? பேலன்ஸ் ஆகிருக்கணும். அப்படி பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ தட் இஸ் நாட் இன் ஈக்குலிபிரியம். பேலன்ஸ் ஆனால் மட்டும்தான் ஈக்குலிபிரியம். பேலன்ஸ் ஆகலைன்னா தட் இஸ் நாட் இன் ஈக்குலிபிரியம். அப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த கயர் இழுக்கிறது பார்ப்பீங்க. அப்போ இங்கே ஒரு பக்கம் 2 பேர் இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 பேர் இழுக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த பக்கம் தான் கயர் போகும். ஒருத்தரோட இது வந்து கம்மி,
ஒருத்தர் வெறும் 90 LB தான் இருக்கார், அவளோட ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் 2 பேர் இருக்காங்க, அவங்க 100 LB ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும், எந்த சைடு 2 பேர் இருக்காங்களோ அந்த சைடு தான் அந்த ஸ்ட்ரிங் வந்து போகும். அப்போ இது எப்படி அந்த பக்கம் போகுது, ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஃபோர்ஸ் எப்படி ஜாஸ்தி ஆகுது, அவங்க 2 பேரோட மாஸ், அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA அப்படின்னு சொல்லுவோம், மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அப்போ அது ரெண்டும் கூடும்போது அந்த ஃபோர்ஸும் கூடுது. ஃபோர்ஸ் கூடுச்சு அப்படின்னாக்க வாட் இஸ் இப்போ F இஸ் ஈக்குவல் டு MA அப்படின்னு சொல்கிறோம். இப்போ A இஸ் ஈக்குவல் டு என்னது, F டிவைடட் பை M. ஆக்சலரேஷன் வந்து அப்போ எப்போ கூட போகும், ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, இந்த இது பாருங்கள், லா ஆஃப் ஆக்சலரேஷன், இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். அப்போ ஆக்சலரேஷன் கூடணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஃபோர்ஸ் கூடணும் இல்லையா, ஃபோர்ஸ் கூடணும். ஏன்னா ஃபோர்ஸுக்கு வந்து டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் கூடணும். மேக்னிடியூட் எப்படி இருக்கணும், மாஸ் எப்படி இருக்கணும், கீழே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது மாஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம், ஒருத்தவங்க வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா the greater the mass, the greater the magnitude of the force needed. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் அதிகமாக போக போக மேக்னிடியூட் வந்து அதிகமாக தேவைப்படும். எதுக்கு மேக்னிடியூட் அதிகமாக எதுக்கு தேவைப்படுது, இப்போ ஒருத்தவங்கள மூவ் பண்ணணும், அவங்க நிற்கிறாங்க, அவங்கள தள்ளி விடணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தால் நமக்கு தள்ளி விடுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து தான் அவங்கள தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அப்போ அதை தான் சொல்ல வராங்க, the greater the mass of an object, the greater the magnitude of net force needed to move that. ஒரு பொருளோட மாஸ் கூட கூட அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ், அதை அசைக்கக்கூடிய, அதை நகட்டக்கூடிய, ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியாக்குள்ளே வரும். இனர்ஷியா என்னது, இனர்ஷியா இப்போ ஒரு பொருள் ஒன்று ரெஸ்ட்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு பொருள் வந்து கண்டினியூஸாக மூமெண்ட்லேயே இருக்கலாம். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஒன்று அது ரெஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் மாற்றணும், இல்லை ஓடிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டணும். இது ரெண்டுக்கும் ஒரு இனிஷியேஷன் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இனிஷியேஷன் தான் வந்து இனர்ஷியா. அப்போ இங்கே இனர்ஷியாவை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இனர்ஷியா சேஞ்ச் ஆகும்போது ஒன்று அது ஆக்சலரேஷனுக்கு போகலாம், இல்லை டீசிலரேஷனுக்கு போகலாம். அப்போ ஆக்சலரேஷன்னா என்னது, we are coming to நியூட்டன்ஸ் செகண்ட் லா. என்ன சொல்கிறோம், அந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா F is equal to MA, A is equal to F divided by M. அப்படின்னா என்ன, the acceleration of an object is proportional to the unbalanced force. It is directly proportional to the unbalanced force and it is inversely proportional to the mass of that object. ஓகேயா, ஸோ இதை வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have seen what is equilibrium. அப்போ ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன சொல்ல வரோம், எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் ஈக்லிபிரியம். இப்போ ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா தே ஆர் நாட் இன் ஈக்லிபிரியம். அந்த பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இதை வந்து நம்ம இனர்ஷியா வச்சும் லா ஆஃப் ஆக்சலரேஷன் வச்சும் சொல்லியிருக்கோம். இப்போ மூமெண்ட்டில் இருக்கும்போது எப்படி, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்னால் என்ன, நம்ம நடக்கிறோம், இப்போ நடக்கும்போது நமக்கு ஈக்லிபிரியம் இருக்கணுமா அப்படின்னா இருக்கணும் இல்லையா. நடக்கும்போது ஈக்லிபிரியம் இல்லைன்னா என்ன ஆகிடுவோம், கீழே விழுந்துருவோம். அப்போ இப்போ தானே சொன்னீங்க, ஒரு மூமெண்ட்டை ஒரு ஆப்ஜெக்டை நகட்டிட்டா அது ஈக்லிபிரியம் போயிடும். 2 விஷயம் இருக்குது, ஒன்று ஒரு ஆப்ஜெக்டு ரெஸ்ட்டில் இருக்கிறத நகட்டுறோம், அப்படி இல்லையா ஓடிக்கிட்டே கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கிறத நிப்பாட்டுறோம். இது ரெண்டுமே வந்து என்னது, ஈக்லிபிரியம் தான். எது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதும் ஈக்லிபிரியம் தான், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த டிஸ்டர்பன்சஸுமே இல்லாமல் அது பாட்டுக்கு மூமெண்ட்லேயே இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஈக்லிபிரியம். இப்போ நம்ம ஒரு பிளெயின் சர்ஃபேஸு நல்ல சமதளமாக இருக்கிறதுல
ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே போயிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். எப்படி அப்படின்னா அவனுக்கு கீழே, அவன் பாதத்துக்கு கீழே கிராவிட்டியோடது இருக்குது. கிராவிட்டி பிடிச்சி இழுக்குது, அதுக்கு மீறி அவனோட மசில்ஸ் ஆக்ட் பண்ணி அவனை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது. இப்போ அதே இது நடந்து போகும்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு பள்ளம் வரலாம், இல்லை ஒரு மேடு வரலாம், இல்லை ஒரு நடுவில் ஒரு பெரிய கல் வரலாம். அந்த கல்லுக்கு மேலே காலை வச்சோ இல்லை தாண்டியோ அவங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நவ் ஹீ இஸ் நாட் இன் ஈக்குலிபிரியம். ஏன்? அந்த இடத்துல அவனோட மசில் ஃபோர்ஸ் மாறுது, கிராவிட்டி மாறுது. அப்போ ஒன்று அதுக்கேற்ற மாதிரி மாறும்போது அவன் ஒன்று நார்மலாக வச்சுக்கணும். அதாவது ஈக்குலிபிரியம்னா என்னது? நார்மலாக அவன் கெயிட் பேட்டர்ன் நார்மலாக இருக்கணும். இல்லை அவனோட மசில் ஃபோர்ஸ் ஒன்னோட ஒன்று ஒத்துக்கறல, அவனோட லோவல் மசில்ஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா அவன் கீழே விழுந்துருவான். ஸோ திஸ் இஸ் ஹவு அ பர்சன் ஃபால்ஸ் டவுன். நார்மலாக நல்லா தானே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க, எப்படி கீழே விழுகிறாங்க? ஒரு கல் தடுக்கி இருக்கும், இல்லை ஒரு பள்ளம் வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்கிறனால கீழே விழுகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து படுத்திருக்காருன்னு வைங்களேன், இதை ஸ்டாட்டிக் தான் சொல்லுவோம் நம்ம, இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக். ஒருத்தர் நல்லா சமமாக படுத்திருக்கான். இப்போ அவன் கம்ப்ளீட் ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கான். ஏன்? அவன் மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பெட்டுக்கு ஆக்ட் ஆகுது, பெட்லேருந்து ஒரு ஃபோர்ஸு அவன் மேலே ஆக்ட் ஆகுது. இது போக கிராவிட்டி, அந்த கிராவிட்டி வந்து அவன் பெட்லேயும் ஆக்ட் ஆகுது, அவன் உடம்புலையும் ஆக்ட் ஆகுது. ஏன் இதை போய் சொல்கிறாங்க? சும்மா படுத்து தானே இருக்கான், அப்போ அவன் ஈக்குலிபிரியத்தில் தானே இருப்பான் அப்படின்னா நம்ம ஏன் இதை கன்சிடர் பண்ணுறோம்? இப்போ இவன் இப்படியே படுத்திருந்தான் அப்படின்னா என்ன ஆகிடும்? நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 10 நாள் அவன் இதே பொசிஷனில், ஒரு 5 நாள் இதே பொசிஷனில் படுத்திருந்தான்னா அவனுக்கு என்ன வந்துடும்? ப்ரெஷர் சோர். அவனோட பாயிண்ட், எந்தெந்த பாயிண்டெல்லாம் பெட்டில் படுதோ அந்தந்த பாயிண்ட், ஷார்ப்பு பாயிண்டில் ஹீ வில் டெவலப் அ ப்ரெஷர் சோர். எப்படி டெவலப் ஆகுது? பிகாஸ் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ். ஒன்று இந்த பெட்டிலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸு, அடுத்து அவன் உடம்பு வெயிட்டிலேருந்து பெட்டுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸு, ஃபைனலாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு ஒரே பொசிஷனில் இருந்தானா ப்ரெஷர் சோர் வருது. அதனால தான் ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு ஒரே பொசிஷனில் படுக்க வைக்கக்கூடாது, இப்படி படுக்க வச்சா ப்ரெஷர் சோர் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமில் தான் இவர் இருக்கார். இப்போ படுத்துருக்கிறதுங்கிறது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். அப்போ அவரை அப்போ வந்து நம்ம அவர் என்ன பண்ணலாம்? அவர் சைடில் திரும்பி படுக்கிறாரு அப்படின்னா தென் தட் பிகம்ஸ் டைனமிக் ஈக்குலிபிரியம், இல்லையா? அவன் ஒன்றும் கீழே விழுகலை, பெட்டுக்குள்ளேயே சைடில் அந்த பக்கம் திரும்புகிறான், இந்த பக்கம் திரும்புகிறான் அப்படின்னா அவன் ஸ்டாட்டிக்லேருந்து இப்போ என்னவா மாறிட்டான்? டைனமிக் ஈக்குலிபிரியத்துக்கு போயிட்டான். அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஆங்கிளில் ஆக்ட் பண்ணக்கூடியது. என்ன ஆங்கிளில் ஆக்ட் பண்ணக்கூடியது? இப்போது ஒரு எல்போ ஃப்ளக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எல்போ ஃப்ளக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? தேர் இஸ் அ பர்டிகுலர் ஆங்கிள். அந்த பர்டிகுலர் ஆங்கிள் வழியாக தான் அந்த இது சொல்லுவோம் இல்லையா, த மூமெண்ட் ஆஃப் த பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டான்ஜென்ஷியலாக இருக்கும். டான்ஜென்ஷியல்னால் இட் கிரியேட்ஸ் அ ஆர்க். மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம். அப்போ எவ்வளோ ஆங்கிளில் அது மடங்குதோ அந்த அளவுக்கு வந்து மூமெண்ட்டு இருக்கும். அப்போ the magnitude of rotation of an object. அப்போ டார்க்னா என்னன்னா magnitude of rotation of the object. ஸோ ஏன் இதை இங்கே கொண்டு வரோம்? இதை வந்து லீனியர் ஆக்சலரேஷனுக்கு கொண்டு வரோம். இதை வந்து எப்படி கொண்டு வரோம்? லீனியர் ஆக்சலரேஷன். இப்போ எல்போ ஃப்ளக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஆக்சலரேஷன் மூமெண்ட் தான். அது வந்து லீனியர், ஒரே மாதிரி இருக்குது. ஒரு டம்ளரை போய் எடுக்கிறோம், அந்த டம்ளரை எடுத்து வாய்க்கு கொண்டு வரோம் அப்படின்னா தென் திஸ் பிகம்ஸ் தி லீனியர் ஆக்சலரேஷன். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். ஐ திங்க் இதோட கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ என்னென்னா ஜாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு ட்ராக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இல்லை ஒரு லோவர் லிம்பில் டிபியா ஃபிபுலா ஃப்ராக்சர் ஆகிருக்கு
அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு கோ ஃபார் அ ட்ராக்ஷன். அப்போ ட்ராக்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா என்னது, 2 பகுதியை இழுக்கணும். அப்போ 2 பகுதியை இழுக்கணும் அப்படின்னா இப்போ காலுக்கு கீழே அப்படியே வெயிட்டு தொங்க விடலாம்ல, ஏன் ஒரு புள்ளியில் கொடுத்து தொங்க விடுறோம் அப்படின்னா அந்த புள்ளி தான் என்ன பண்ணுது, புள்ளி வந்து ஒரு இழுக்குது, அந்த புள்ளி வழியாக தான் நம்ம வெயிட்டை தொங்க விட்ருக்கோம். அப்போ இந்த 2 போனும் வந்து ஒன்றோட ஒன்று ஓவர் ரைடிங் ஆகிடாமல் அந்த மசில்ஸ் வந்து ஒன்றோட வந்து ஓவர் புல்லிங் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு ட்ராக்ஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறோம். ஓகேயா? இப்போ சர்ஜரியோ இல்லை ஒரு அடிபட்டிருக்கோ ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்கள வந்து இம்மொபிலைஸ் பண்ணணும்னா வி கோ ஃபார் அ ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ். இழுத்து அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸையோ இல்லை அந்த போனி பார்ட்ஸையோ பிரிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து டெம்பரவரியாக கொஞ்ச நேரத்துக்கோ இல்லை சில நாட்களுக்கோ விலக்கி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜாயிண்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். ஒன்று ஜாயிண்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் நம்ம, இல்லை போனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஜாயிண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் தி போன் டிஸ்ட்ராக்ஷன். இதில் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வந்து நல்லா மூவபுளாக ஈஸி, அதாவது நல்லா ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி சிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்சிடர் பண்ணணும். ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா என்ன, அது வழியாக அந்த கயறு ரோப் கீழே வரும்போது அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஃப்ரிக்ஷன். இது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த சம் ஆஃப் ஆல் vertical forces and on the object must be 0 independently the sum of all the horizontal forces. இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த டயக்ராமில் ட்ராக்ஷன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அந்த ட்ராக்ஷன் போடும்போது ஒரு இழுக்கணும் இல்லையா, அப்போ அந்த வெயிட் வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்குது, ஒரு மேக்னிடியூடில் இருக்குது. அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மசிலோட புல் இருக்கும் சரியா. அப்போ மசிலோட புல்லை வந்து இங்கே ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டோம், இந்த வெயிட்டோட புல்லை வந்து நம்ம வெர்டிக்கலாக வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வேர்டிக்கல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த லெக்கு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இப்படி ஈக்குலிபிரியத்தில் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்க முடியும். இல்லாட்டினா அந்த டிஸ்ட்ராக்டட் செக்மெண்ட்டு ரொம்ப வேகமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். ரொம்ப நிறைய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் தான் வேணும், கொஞ்சம் தான் இழுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அது வந்து என்ன ஆகிடும், ரொம்ப நிறைய அந்த சர்ஃபேஸ் ஜாயிண்ட் ட்ராக்ஷன் வந்து ரொம்ப செப்பரேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஓகேயா? ஸோ வி ஹாவ் டு see that the sum of all vertical forces and the sum of all horizontal forces ஆர் தே மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. அப்போ தான் அது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணதுனால அப்போ ஃப்ரிக்ஷன்னா என்ன, எதுக்காக ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ எப்போயாவது ஏதாவது ஒரு இடத்துல 2 பொருள் வந்து ஒன்றோட ஒன்று காண்டாக்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு பெட்டில் படுத்திருக்கான் அப்படின்னா அந்த பெட்டில் அவன் வெயிட் வந்து அந்த பெட்டில் படுது, அது ஒரு ஃப்ரிக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்லேருந்து ஒரு வெயிட் ஒரு ஃபோர்ஸ் வந்து அவன் உடம்புல படுது, ஸோ அது வந்து அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அடுத்து உராயும் போது அவன் மூவ் பண்ணும்போதும் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே வந்து பேர்ஸாக தான் வரும். ஓகேயா? இதுவும் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் மாதிரி பேர்ஸாக தான் வரும். அதே மாதிரி த ஆக்ஷன் லைன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து they lies parallel to the contacting surfaces. Then the direction of the force of friction of an object is always opposite to the direction of potential or relative movement of the object. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இப்போ ஒரு பெட்டில் அவர் படுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ரிக்ஷன் அந்த பெட்டுக்கு வருது. ஓகேயா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, அந்த படுத்திருக்கார் இல்லையா அவர் தான் ஆப்ஜெக்ட், அவர் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு இல்லையா அந்த பெட்டு மேலே, அதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆர் ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன, இப்போ வந்து அவர் மூவ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் மாறுபடும்.
மாறுபடுமா? ஸ்டாட்டிக்காக படுத்திருக்கும் போது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, டைனமிக்காக மூவ் பண்ணும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் நம்ம ஒருத்தவங்களோட மூமெண்ட்டை டிசைட் பண்ணுறோம். அவங்களால நிற்க முடியும் அப்படின்னாக்கா ஃப்ரிக்ஷனால் தான் நிற்கிறாங்க. ஸோ த கிரேட்டர் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ரஃப்பர் த கான்டாக்டிங் சர்ஃபேஸ், கான்டாக்டிங் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா தான் த கிரேட்டர் த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ பெட்டு வந்து நல்லா நான் சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கேன் அப்படின்னா தான் அவனுக்கு ப்ரெஷர் சோர் வராது இல்லையா? இப்போ அதே இது வந்து நான் அந்த பெட்டை வந்து இர்ரெகுலராக, இப்போ நம்ம என்ன நினைப்போம், நல்லா சாஃப்டாக வைக்கிறோம் அப்படின்னா அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு ப்ரெஷர் சோர் வராது, சமமாக இருக்குது. நாட் லைக் தட். அந்த பெட்டை வந்து வந்து ஏர் பெட்டுன்னு சொல்கிறோம். நமக்கு அவனுக்கு ஏர் பெட்டு கொடுக்குறோம், ஆல்ஃபா பெட்டு கொடுக்குறோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா பாக்ஸாக க்யூப்ஸாக அதோட பெட்டில் வந்து தச்சு வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து தேவையில்லாமல் ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த ஃப்ரிக்ஷனை கொடுக்கும்போது அவனுக்கு அந்த ப்ரெஷர் சோர் வந்து குறையும். இது வந்து அந்த இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்து இப்போ நம்ம நிற்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரிக்ஷன் வேணும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருளை நகட்டுறாரு அப்படின்னா இந்த பொருள் வந்து ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் வச்சு மூவ் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் ஒழுங்காக மூவ் பண்ண முடியாது. அதே இது ஒரு ஈவன் சர்ஃபேஸில் வச்சு மூவ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு பெரிய வெயிட்டை வந்து அவரால் நகட்ட முடியும். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு தேவைக்கேற்ப அது யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம நிற்கிறோம் நடக்கிறோம், செருப்போட பின்னாடி வந்து கோடாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனுக்காக. நான் தரையில் நடக்கும்போது வழுக்கி விழுந்துடக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு ப்ரெஷர் சோர் வரக்கூடாது அப்படின்னா அந்த பெட்டை வந்து நம்ம ரொம்பவும் சாஃப்டாக வச்சுக்காம எப்படி வச்சுக்கலாம், அந்த ஆல்ஃபா பெட்டு மாதிரியோ இல்லை க்யூப்ஸாவோ நீங்கள் இந்த டியூரோஃப்ளெக்ஸு இல்லை அந்த மாதிரி பெரிய கம்பெனி பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது, க்யூப்ஸாக இருக்கும். தனித்தனியாக தச்சு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் தி ப்ரெஷர் சோர்.